Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th standard mathsல exercise 2.4ல challenging problems பார்க்கலாம். 7 and 8 பார்க்கலாம். இப்போ 7th sum first நான் ரீட் பண்ணிக்கிறேன் பாருங்க. In a parallelogram PQRS இங்க இருக்கு இல்லையா, அதில் PQRSல PM and PN are the heights corresponding to the sides QR and RS respectivelyன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு QR அப்படின்ற சைடுக்கு PM ஹைட்டா, SRன்ற சைடுக்கு PN ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேரலோகிராமோட ஏரியா கொடுத்துட்டாங்க. அண்ட் த லென்த் ஆஃப் PM அண்ட் PM ஆர் 20 சென்டிமீட்டர் அண்ட் 36 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. PMோட ஹைட் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர், PNோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க 36 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் QR அண்ட் SR. ஓகேவா, QR அப்படின்ற சைடோட லென்த்தும் SR அப்படிங்கிற சைடோட லென்த்தும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, நான் அந்த ஒரு பேரலோகிராம் என்ன ரெண்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நேராக பார்த்த மாதிரி ஒன்று, அந்த பேரலோகிராமை புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. QRPS, அப்புறம் இங்கே PM கொடுத்துருக்காங்க, PM ஹைட் கொடுத்துருக்காங்க சரிங்களா, 20 சென்டிமீட்டர். இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, QR ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ QR பேஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பெர்பெண்டிகுலராக இருக்கிறது PM தான் ஹைட்டு. ஓகேவா, PN வந்து RSக்கு தான் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ RS பேஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PN ஹைட்டு. ஓகேவா, RSக்கு ஹைட் எது, PN, அதுதான் அது அந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது QRக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது எது, PM அப்படின்ற ஹைட்டு. அப்போது நம்ம QR பேசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PM தான் ஹைட். ஓகேவா, இப்போது ஏரியா ஒரே பேரலோகிராம் தான் நான் ரெண்டாக பிரித்து உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏரியா ஒன்று தான், என்னது 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கணும், QR நம்ம கண்டுபிடிக்கணும், பேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் பேஸ் நம்ம எடுக்கிறதுனால இது நம்ம B1ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, B1 நம்ம கண்டுபிடிக்கணும், B1. ஓகேவா, ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்னது 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் நம்ம B1ன்னு எடுத்துக்கிறோம். பேஸை ஹைட் என்ன எடுத்துக்கிறோம் 20. ஸோ நம்ம B1 இந்த பக்கம் ஃபைன் பண்ண வேண்டியதை ரைட் சைடு வச்சுட்டு 29 இந்த பக்கம் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷன் கொண்டு போகணும். ஓகேவா, டிவிஷன் கொண்டு போகணும். இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாம். 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறேன். ஓகேவா, கீழே எந்த டேபிளால் டினாமினேட்டரை எந்த டேபிளால் கேன்சல் பண்ணுறோமோ அதே டேபிளால் தான் மேலேயும் கேன்சல் பண்ணணும். ஓகேவா, இப்போ கீழே நான் என்ன டேபிளில் பண்ண போகிறேன்னா செகண்ட் டேபிளில் பண்ண போகிறேன். இப்போ 1 2 is 2, 4 2s are 8. ஓகேவா, ரிமைனிங் 1 கிடைக்குமா, அதை இது கூட சேர்த்து 0 கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா 10, 5 2s are 10. அப்போ நமக்கு B1 என்ன கிடைக்குது, பேஸ் 1, அதாவது QR பேஸ் 1 நமக்கு என்ன கிடைக்குது 45 சென்டிமீட்டர். இதுக்கு ஸ்கொயர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, இப்போது செகண்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் டயக்ராம் அதே சேம் பேரலோகிராம் தான் நான் உங்களுக்கு திருப்பி வச்சு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது RSன்ற சைடு நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, RSன்ற சைடுக்கு எது ஹைட்டு, PN தான் ஹைட், ஆனால் ஏரியா சேம் தான். ஓகேவா, இப்போ RS ஃபைன் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு B into H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா என்னது சேம் தான், அதே 900 தான். B என்னென்னு எடுத்துக்கணும்னா B2ன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா, ரெண்டு பேஸ் கண்டுபிடிக்கிறதுனால B1 B2ன்னு எடுத்துகிட்ருக்கோம். ஹைட், அதோட ஹைட் என்னது PN என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36 சென்டிமீட்டர். ஸோ 36 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ B2 அந்த பக்கமே வச்சுட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்க 36 டிவிஷன் கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ சொன்னேன் இல்லையா, எந்த டேபிளால் நம்ம டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறோமோ அதே டேபிளால் தான் நியூமரேட்டர்லையும் கேன்சல் பண்ணணும். இப்போ நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக, 3 டேபிளில் 9 வரும் தானே, 3 6லாம் 3 டேபிளில் வரும். அதனால் நம்ம 3 டேபிளில் இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். 1 3 is 3, 2 3s are 6, இங்கே 3 3s are 9, 0 0 அப்படியே மேலே வந்துடும். அதே மாதிரி 3 டேபிளில் தான் நான் கீழேயும் மேலே ரெண்டு இடத்துலையுமே அடுத்து நான் 3 டேபிளில் தான் கேன்சல் பண்ண போகிறேன். 3 டேபிளில் 12 வரும், 3 அப்படிலாம் வரும். அதனால் நான் 3 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ண போகிறேன். 4 3s are 12. ஓகேவா, இங்கே 1 3 is 3, 0 0.
ஓகேவா? இப்போ 4 இங்கே 100 இருக்கனால ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறனால 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? அதான் நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன். கீழே எந்த டேபிளில் எடுத்து கேன்சல் பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் எடுத்து கேன்சல் பண்ணணும். இப்போ நான் 2 டைம்ஸ் நம்ம 3 டேபிளால் கேன்சல் பண்ணோம். இப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ண முடியாது. அதனால 2 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 2 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4. இங்கே 5 2s are 100க்கு பார்த்துக்கோங்க. 5 2s are 10. இங்கே ஒரு 0 50 வந்திருக்கு. அகைன் நம்ம 2 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறோம். 1 2 is 2. இங்கே 5க்கு வந்து 2 2s are 4. ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த 5ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 1 இருக்கும். 2 2s are 4. 4 போயிடுச்சு அப்படின்னா 1 இருக்கும். அந்த 1 0 பக்கத்தில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 10. 5 2s are 10. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 25. அப்போ B2 என்னம்மா ஆன்சர்? B2 என்ன ஆன்சர்? 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டு B2ன்றது என்னது? RS அப்படின்ற சைடு. ஓகேவா? RSன்ற சைடு RS இல்லைன்னா SR. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுமே ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். QR என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 45 சென்டிமீட்டர் அண்ட் SR 25 சென்டிமீட்டர். 8th sum பாருங்க. If the base and height of the parallelogram are in the ratio 7:3 and the height is 45 cm, then find the area of the parallelogram னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே base is to height, B is to height என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7:3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ base என்னது? 7. பாருங்க, பேஸ்க்கு என்ன எழுதிக்கணும் அப்படின்னா 7 போட்டுட்டு இங்கே நமக்கு வந்து யூனிட்ஸில் கொடுக்கல, சென்டிமீட்டரோ மீட்டரோ கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எக்ஸ் சேர்த்து எழுதிக்கணும். சரியா? எக்ஸ் வந்து சேர்த்து எழுதிக்கோங்க. 7xன்னு எழுதிக்கோங்க. அப்போ ஹைட் என்னது? 3x. ஓகேவா? 3x. ஆனால் இது கூட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் இஸ் 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட சேர்த்து நம்ம 45 சென்டிமீட்டர்னு எழுதும்போது நமக்கு 3x = 45ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஹைட் தானே இப்போ அங்கே கொடுத்துருக்காங்க 45ன்னு. ஸோ 45ம் கொடுத்துருக்காங்க, ஆனால் 3 பார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 3 × xன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 3x = 45ன்னு எழுதிட்டு இப்போ எக்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத நம்ம டிவிஷன் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, இங்கே 1 3 is 3, ரிமைனிங் 1 இருக்குமா? 4ல் 1 3 is 3 சொல்லியாச்சு, ரிமைனிங் 1 இருக்கும். அதை 5 கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 15. ஓகேவா? 5 3s are 15. அப்போ நமக்கு எக்ஸ் என்ன கிடைக்குது? 15 சென்டிமீட்டர். 45 வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு எக்ஸ் 15 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போது நம்ம எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஹைட் 45 சென்டிமீட்டர்னு ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பேஸ்க்கு என்னது? 7xன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 7x என்ன அர்த்தம்? 7 × xன்னு அர்த்தம். அப்போது 7 × xக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 15. ஓகேவா? 5 7s are 7 5s are 35க்கு 5, ரிமைனிங் 3, 7 + 3 10. அப்போ 105 சென்டிமீட்டர் பேஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ B என்ன நமக்கு ஃபைண்ட் பண்ணோம்? இப்போ 105 × ஹைட் எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க? 45 சென்டிமீட்டர். ஸோ 105 × 45 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 5s are 25க்கு 5, ரிமைனிங் 2, 5ம் 0வும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0 ஆயிரும். அதனால் 25 அப்படியே போட்டுக்கணும். 15 is 5. அதே மாதிரி 4 5s are 20க்கு 0, ரிமைனிங் 2ன்னு வச்சுக்குவோம். 4 × 0 0 ஆகிடும். அதனால் 2 அப்படியே போட்டுக்கணும். 20 அப்படியே போட்டுக்கணும். 1 4 is 4, 5 2 7 4. அப்போது 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ
ஏரியா ஆஃப் த parallelogram என்னது 4725 centimeter square. ஆன்சர்.